வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைக்கு வீடியோவில் ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா என்கிற கோவிந்த நாமாவளி பாடலை கீபோர்டில் எப்படி வாசிக்கலாம் என்பதை பார்க்கலாம். இந்த கோவிந்த நாமாவளி பாடலினுடைய முன்னிசை மற்றும் இடையிசையோடு இந்த பாடலை எவ்வாறு வாசிக்கலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். ஆன்லைன் வகுப்பில் சேர்ந்து கீபோர்டு கற்றுக்கொள்ள நினைப்பவர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகின்ற அலைபேசிக்கு தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். குறுகிய காலத்தில் கீபோர்டு வாசிக்க கற்றுக்கொண்டு பாடல்களை வாசிக்கலாம். முன்னிசை மற்றும் இடையிசையோடு இந்த பாடலை கற்றுக்கொள்வதற்கு 3வது மற்றும் 4வது ஆக்டேவ், 3வது ஸ்தாயி மற்றும் 4வது ஸ்தாயி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இந்த பாடல் அமைந்துள்ள ராகம் ரேவதி என்பதாகும். இந்த ரேவதி என்கிற ராகம் ரத்தனாங்கி அல்லது சக்கரபாகம் அல்லது இன்னும் சில தாய் ராகங்களினுடைய ஜன்னிய ராகம் என்று கூறப்படுகிறது. பெரும்பான்மையானவர்கள் சக்கரபாகத்தினுடைய ஜன்னியம் என்றும் ஒரு சாரார் ரத்தனாங்கியினுடைய ஜன்னியம் என்றும் கூறுவார்கள். எப்படி இருந்தாலும் இந்த ரேவதி ராகம் என்பது 5 சுரங்களை கொண்ட ஔடவ ராகமாகும். ஆரோகணத்திலும் அவரோகணத்திலும் 5 சுரங்கள் வரும். இதை வெஸ்டர்ன் மியூசிக்கில் பென்டடானிக் ஸ்கேல் என்று சொல்வார்கள். அந்த சுரங்களெல்லாம் என்னென்ன என்பதை பார்க்கலாம். நாம் சக்கரவாகம் என்கிற தாய் ராகத்தை எடுத்துக்கொண்டு அதனுடைய சுராமைப்பை பார்த்துவிட்டு பிறகு அதில் இந்த ரேவதி ராகம் என்னென்ன சுரங்களை எடுத்திருக்கிறது என்பதை பார்க்கலாம். சக்கரவாகம் என்கிற ராகத்தினுடைய சுரஸ்தானங்கள் ஒரு கட்டை சுருதியில் சஜ்ஜமம், சுத்தரிஷபம், அந்தரகாந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சதுச்சுருதி தைவதம், கைசிகி நிஷாதம், தாரஸ்தாயி சஜ்ஜமம். இந்த ராகத்தினுடைய முற்பகுதி 4 சுரங்கள் மாயம்மாளவ கவளை போலவும் பிற்பகுதி 4 சுரங்கள் கரகரப்பிரியா போலவும் அமைந்திருக்கின்றன. 16வது மேலகர்த்தாவாகிய இந்த சக்கரவாகம் ராகத்தினுடைய வெஸ்டர்ன் மியூசிக் ஸ்கேலில் ஒரு கட்டை சுருதியில் வருகின்ற சுரஸ்தானங்களை பார்க்கலாம். சி, டி ஃபிளாட், இ, எஃப், ஜி, ஏ, பி ஃபிளாட், சி. இதில் இந்த ரேவதி ராகம் கா என்கிற சுரமும் தா என்கிற சுரங்களையும் விடுத்துவிட்டு மற்ற 5 சுரங்களை எடுத்துக்கொள்கிறது. சக்கரவாகம் ராகத்தில் வரக்கூடிய கா மற்றும் தா என்கிற 2 சுரங்களை விடுத்துவிட்டு மீதமுள்ள 5 சுரங்களை வாசித்தால் அது ரேவதி ராகம். சரி ம பனி சா சனி ப மரி சா 2 ஸ்தாயிகளில் இந்த ரேவதி ராகத்தை வாசித்தால் இவ்வாறு வரும். இந்த பாடல் அமைந்திருக்கிற தாளம் 4/4 என்கிற ஆதிதாளம் சதுச்சர நடை. பாடல் தொடங்கும்போது முன்னிசையில் ஸ்ட்ரிங்ஸில் ஒரு சொரக்கோர்வை வருகிறது. அந்த சொரக்கோர்வையை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து பாடலை பார்க்கலாம். அந்த முன்னிசை சொரக்கோர்வையை சஜ்ஜமத்தில் ஆரம்பிக்கலாம். 4வது ஸ்தாயில் இருக்கக்கூடிய சஜ்ஜமம் 4th சி என்று சொல்வார்கள். 4வது ஆக்டேவ் ஆரம்பிக்கிற அந்த சஜ்ஜமத்தில் இந்த சொரக்கோர்வையை ஆரம்பிக்கலாம். இந்த சொரக்கோர்வை தாளத்தில் சமத்தில் ஆரம்பிக்கிறது. சாரி ம பனி பசரி சாரி ம பனி பசரி சாரி ம பனி பசரி. அடுத்து
ரீசனி பனி பரிசா, ரீசனி பனி பரிசா, ரீசனி பனி பரிசா. அடுத்து ரீசனி சனிப்பா, ரீசனி சனிப்பா, ரீசனி சனிப்பா, சாணி பனிப்பமா, சாணி பனிப்பமா, சாணி பனிப்பமா, சாணி பனிப்பமா. அடுத்து நீ பம பமரி, நீ பம பமரி, நீ பம பமரி, நீ பம பமரி. அடுத்து சா நிரிசா, சா நிரிசா, சா நிரிசா, சா நிரிசா என்று முடிகிறது. இந்த ஸ்வரக்கோர்வையை 8 அச்சரம் கொண்ட ஆதிதாளத்தின் கைத்தாளத்தில் 75 என்ற மெட்ரோனோம் தாளத்தின் மீது பாடி பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8. சாரிம படி பசரி, ரீசனி படி பரிசா, ரீசனி சனி பா, சாணி பனி பமா, நீ பம பமரி, சா நிரிசா, ஸ்ரீனிவாசா கோவிந்தா. இந்த முன்னிசையை தாளத்தின் மீது வாசித்து பார்க்கலாம். அந்த தாளத்திற்கு இந்த கீபோர்டில் ஸ்டைல் செக்ஷனில் பாலி 3 என்கிற 8வது எண் கொண்ட தாளத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு அதனுடைய வேகத்தை டெம்போ 75 என்கிற அளவில் வைத்து வாசிக்கலாம். பாடலின் ஒரிஜினல் டெம்போ 85. இந்த ரேவதி ராகத்தில் கா என்கிற காந்தார ஸ்வரம் வராத காரணத்தினால் மைனர் அல்லது மேஜர் கார்டு கொடுக்க முடியாது. அதற்கு பதிலாக சி சஸ்பெண்டட் ஃபோர்த்து என்கிற சிஎஃப்ஜி என்கிற 3 சுர கட்டைகளை சேர்த்து அந்த கார்டை கொடுக்கலாம். சி சஸ்பெண்டட் ஃபோர்த்து. முதலில் தாளம், அதன் மீது மெட்ரோனோம், அதோடு சி சஸ்பெண்டட் ஃபோர்த் என்கிற கார்டு. முதலில் தாளம், அதன் மீது மெட்ரோனோம், அதோடு சி சஸ்பெண்டட் ஃபோர்த் என்கிற கார்டு. அடுத்து பாடலின் வரிகளுக்குரிய சுரங்களை பார்க்கலாம். பாடலின் முதல் வரி ஸ்ரீனிவாசா கோவிந்தா என்று துவங்குகிறது. இது தாளத்தில் சமத்தில் நீ என்கிற சுரத்தில் ஆரம்பிக்கிறது. 3வது ஆக்டேவ் நிசாரத்தில் எடுத்து 4வது ஆக்டேவில் தொடருமாறு வாசிக்கலாம். நீ நிசாரி நிசாரி ஸ்ரீனிவாசா கோவிந்தா, நீ நிசாரி நிசாரி, நீ நிசாரி நிசாரி ஸ்ரீனிவாசா கோவிந்தா. அடுத்த வரி ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா. இதுவும் நீ என்கிற சுரத்தில் தாளத்தில் சமத்தில் ஆரம்பிக்கிறது. நீ நின்னி சாரி மரீரீசா, நீ நின்னி சாரி மரீரீசா. ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா, நீ நின்னி சாரி மரீரீசா. அடுத்து பக்த வச்சலா கோவிந்தா. இது சா என்கிற சஜ்ஜமம் சுரத்தில் தாளத்தில் சமத்தில் ஆரம்பிக்கிறது. சாரி சா நின்னி சா நின்னி பப்பா, சாரி சா நின்னி சா நின்னி பப்பா. பக்த
சா நின்னி சனி நிப்பப்பா. அடுத்து பாகவத பிரிய கோவிந்தா. இது பஞ்சமம் என்கிற சுரத்தில் தாளத்தில் சமத்தில் ஆரம்பிக்கிறது. பாணி நிசாரி மரி ரே சா, பாணி நிசாரி மரி ரே சா, பாகவத பிரிய கோவிந்தா, பாணி நிசாரி மரி ரே சா, பாகவத பிரிய கோவிந்தா. இந்த பாடல் 4 வரிகளாகவே செல்கிறது. இந்த 4 வரிகளுக்குரிய ஸ்வரங்களை ஆதிதாளம் 8 அச்சரத்தில் கைதாளத்தில் போட்டு பார்க்கலாம். பிறகு தாளத்தில் வாசிக்கலாம். மெட்ரோனோம் அதே 75 டெம்போ வைத்து ஸ்வரங்களை சொல்லி பார்க்கலாம். நீ நி சாரி நீ சாரி நீ நின்னி சாரி மரி ரே சா, சாரி சா நின்னி ச நின்னி பப்பா, பா நின்னி சாரி மரி ரே சா, நீ நி சாரி நீ சாரி நீ நின்னி சாரி மரி ரே சா, சாரி சா நின்னி ச நின்னி பப்பா, பா நின்னி சாரி மரி ரே சா. இப்போது இந்த 4 வரிக்குரிய ஸ்வரங்களை அதே 75 என்கிற தாள வேகத்தில் அதே தாளத்தின் மீது வாசித்து பார்க்கலாம். முதலில் தாளம், அத்தோடு மெட்ரோனோம், அதன் மீது சி சஸ்பெண்டட் 4 என்கிற கார்டு, இப்போது அந்த முன்னிசை பாடலின் 4 வரிகள் தாளத்தில் ஒரு சேர எவ்வாறு வாசிக்கலாம் என்பதை பார்க்கலாம். முதலில் தாளம், அதன் மீது மெட்ரோனோம், அத்தோடு சி சஸ்பெண்டட் 4 என்கிற கார்டு, முதலில் தாளம், அதன் மீது மெட்ரோனோம், அத்தோடு சி சஸ்பெண்டட் 4 என்கிற கார்டு, அடுத்து கோரஸ் 2 வரிகள் வருகின்றன. அந்த கோரஸினுடைய வரிகள் கோவிந்தா ஹரி கோவிந்தா வேங்கடரமணா கோவிந்தா என்பதாகும். அது 2 முறை வருகிறது. அதனுடைய ஸ்வரங்களை பார்க்கலாம். அந்த கோரஸ் வரியில் வருகின்ற கோவிந்தா ஹரி கோவிந்தா என்பது நீ என்கிற 3வது ஆக்டேவ் நிசாதத்தில் தாளத்தில் சமத்தில் ஆரம்பிக்கிறது. நீ சாரி ரச நீ சாரி கோவிந்தா ஹரி கோவிந்தா, நீ சாரி ரிச நீ சாரி, நீ சாரி ரிச நீ சாரி கோவிந்தா ஹரி கோவிந்தா. அடுத்து வேங்கடரமணா கோவிந்தா, அதுவும் நீ என்கிற ஸ்வரத்தில் ஆரம்பிக்கிறது. நீ நின்னி சாரி மரி ரே சா, நீ நின்னி சாரி மரி ரே சா, வெங்கடரமணா கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா. இதை அடுத்து
மீண்டும் பாடல் முதல் 4 வரியினுடைய ஸ்வரங்களை கொண்டு வேறு 4 வரிகள் பாடப்படுகின்றன. அந்த வரிகளினுடைய வார்த்தைகளுக்கு தகுந்தாற்போல ஸ்வரங்கள் சில சிறிய மாற்றங்களுடன் வருகின்றன. நித்திய நிர்மல கோவிந்தா, நீலமேக ஷியாமா கோவிந்தா, புராண புருஷா கோவிந்தா, புண்டரிகாட்சா கோவிந்தா. நீ சாரி ரி நீ சாரி நித்ய நிர்மல கோவிந்தா, நீ சாரி ரி நீ சாரி நின்னி சாரி மரி ரி சா, நீலமேக ஷியாமா கோவிந்தா. நின்னி சாரி மரி ரி சா, நீலமேக ஷியாமா கோவிந்தா. சசாரி சா நின்னி பப்பா, புராண புருஷா கோவிந்தா. சசாரி சா நின்னி பப்பா, புராண புருஷா கோவிந்தா. பாணினி சாரி மரி ரி சா, புண்டரிகாட்சா கோவிந்தா. பாணினி சாரி மரி ரி சா, புண்டரிகாட்சா கோவிந்தா. திரும்பவும் அந்த 2 வரி கோரஸ் வருகிறது. நீ சாரி ரி ச நீ சாரி நின்னி சாரி மரி ரி சா, நீ சாரி ரி ச நீ சாரி நின்னி சாரி மரி ரி சா. கோவிந்தா ஹரி கோவிந்தா, வெங்கடரமணா கோவிந்தா. கோவிந்தா ஹரி கோவிந்தா, வெங்கடரமணா கோவிந்தா. அடுத்து இடை இசையை பார்க்கலாம். அந்த இடை இசை 5வது ஆக்டேவ் சஜ்ஜமத்தில் ஆரம்பித்து கீழிறங்கி வருகிறது. முன்னிசை 4வது ஆக்டேவ் சஜ்ஜமத்தில் ஆரம்பித்து மேல் நோக்கி சென்று திரும்பி வந்தது. ஆனால் இந்த இடை இசை மேலிருந்து கீழாக இறங்கி வருகிறது. அதனால் 5வது ஆக்டேவ் சஜ்ஜமத்தில் ஆரம்பித்து வாசிக்கலாம். சரி சனி சனி பா, சரி சனி சனி பா, சரி சனி சனி பா, சரி சனி சனி பா. அடுத்து நிசனி பனிப்பமா, நிசனி பனிப்பமா, நிசனிப்ப நிப்பமா, நிசனிப்ப நிப்பமா. அடுத்து ரீமப்ப நீப்பமா, ரீமப்ப நீப்பமா, ரீமப்ப நீப்பமா, ரீமப்ப நீப்பமா. அடுத்து மப்பமரி மரிசா, மப்பமரி மரிசா, மப்பமரி மரிசா. இப்போது இந்த சொரக்கோர்வையை அதே 75 என்கிற மெட்ரோனம் தாளத்தில் சொல்லி பார்க்கலாம். சரி சனி சனி பா நிசனி பனிப்பமா, ரீமப்ப நீப்பம மப்பமரி மரிசா என்று ஒரே ஆவர்த்தனத்தில் முடிகிறது. இப்போது இந்த சொரக்கோர்வையை தாளத்தில் வாசிக்கலாம். அதே தாளம், அதே 75 என்கிற வேகம். முதலில் தாளம், அதோடு மெட்ரோனோம், அதன் மீது சி சஸ்பெண்டட் ஃபோர்த் என்கிற கார்டு. இப்போது முன்னிசை, பாடல் வரிகள், கோரஸ் மற்றும் இடை இசை இவற்றை எல்லாம் சேர்த்து ஒரு சேர வாசித்து பார்க்கலாம். அதே தாளம், 75 என்கிற தாள வேகம். முதலில் தாளம், அதன் மீது மெட்ரோனோம், அத்தோடு சி சஸ்பெண்டட் ஃபோர்த் கார்டு,
முதலில் தாளம், அதன் மீது மெட்ரோனோம், அத்தோடு சி சஸ்பெண்டட் ஃபோர்த் கார்டு, இந்த நீளமான பாடலை இந்த 2 இடைசைகளை கொண்டு தொடர்ந்து வாசித்து மகிழுங்கள். மீண்டும் வேறொரு பாடலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.